மிக முக்கியமான குற்றங்களிலே இன்னும் ஒன்றுதான் சூதாட்டம், பெட் பண்ணி விளையாடுதல். இந்த சூதாட்டத்தை பொறுத்தவரையில் இது ஹராம், தெளிவான ஹராம். இதை பொறுத்தவரையில் யாரும் இதிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹு தஆலா அப்பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுத்து விட்டார். அல் குர்ஆனிய வசனம், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அவர்கள் உங்களிடத்திலே போதை வஸ்துகளை பற்றியும் அதே போன்று இந்த சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அந்த விடயங்களிலே பெரும் பாவங்கள் நிறைந்திருக்கின்றன என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த சூதாட்டம் எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே எப்படி ஊடுருவுகிறது, இதைத்தான் நாம் பார்த்தோம். இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிரிக்கெட், அதே போன்று வேறு சில விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மெச்சுகளை, போட்டிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அதற்குரிய பரிசில் ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. இந்த பரிசில் ஏற்பாடு எப்படி செய்யப்படுகிறது என்றால், ஒரு 5 டீம், 5 அணிகள் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அணிகளாக இருந்தால் ஒவ்வொரு அணியிலிருந்தும் உதாரணமாக ஒரு 2000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. 5 அணிகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அது வசூலிக்கப்பட்டு அந்த 10,000 ரூபாயை வைத்துக் கொள்வார்கள். வைத்துக் கொண்டு மேட்ச் விளையாடுவார்கள். எந்த டீம் வெல்லுகிறதோ அவர்களுக்கு இந்த 10,000 ரூபாயை கொடுப்பார்கள். அல்லது முதலாம் பரிசு, 2ஆம் பரிசு என்று அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே பிரித்துக் கொள்வார். இதுதான் சூதாட்டம் என்று சொல்லுவோம். இது தெளிவான ஹராம். யார் இதன் மூலம் சம்பாதிக்கிறார்களோ, இதனை சம்பாத்தியமாக கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இப்படியான அணிகளிலே போய் விளையாடுகிறார்களோ, அவர்கள் தெளிவான ஹராத்தை செய்கிறார்கள். அவ்வளவு. அவ எப்படி விளையாடலாம்? சம்பந்தம் இல்லாத ஒரு சிலர் வந்து, நீங்கள் 5 டீம் இருக்கிறீர்கள், நீங்கள் விளையாடுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த போட்டியிலே எந்த டீம் வெல்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் பரிசு தருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது விளையாடலாம்.